ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துல என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாதம். யூஸ்வலாக கொண்டக்கடலைன்னா எல்லாருக்கும் சுண்டல் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் இன்னைக்கு அந்த கொண்டக்கடலையை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறேன். மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரைஸை பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் பேக் பண்ணிடலாம், டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கணும். இப்போ கடுகு வெடிச்சுடுத்தும் நம்ம வெங்காயம் போடுறோம். பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலைக்கு 2 வெங்காயம் போட்டு இப்போ கடுகு வெடிச்சு, இப்போ கொண்டக்கடலை சாதத்துக்கு கடுகு வெடித்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை செவக்க வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் 40 வயசானாலே எல்லாருக்கும் பிபி சுகர் வந்துடுறது, இல்லை பிபி சுகர் 2ல் ஏதோ ஒன்று வந்துடுறது. அரை உப்பு அரை சர்க்கரை தான் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறார். நினச்சதை சாப்பிட முடியாது, பிடிச்சதை சாப்பிட முடியாது. இவாளுக்கு அரை உப்பு போட்டு என்ன சமைக்கிறதுன்னு லேடிஸ்க்கும் அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது சமையல். காய்கறிகளும் ஹெல்த்தாக கொடுக்கணும். அரை உப்பில் ஹெல்த்தியான டிஷ்ஷாக பண்ணணும், ஹெல்த்தியான ரெசிபிஸாக பண்ணணும். அதில் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அப்படின்றப்போ வாழைத்தண்டு, கீரை, வாழைப்பூ, சுண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிஸ்லாம் சேர்க்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் அது பிடிக்காது. வேர்க்கடலை, கொண்டக்கடலை அதெல்லாம் நிறையா சேர்க்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் அது பிடிக்காது. அதுக்கு நம்ம குழந்தைகள் ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறப்பயே லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி கொண்டக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாதம், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரை, சுண்டைக்காய், பாகக்காய் அதெல்லாம் அந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்க மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அதை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா பெரியவங்க அவள் சாப்பிட்றதுல அவளுக்கு கஷ்டம் இருக்காது. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இது ஒரு 6th 7th 5th 6th படிக்கிற பிள்ளைகளே லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து பழக்கப்படுத்தினா அவளும் ஈஸியாக இந்த ரெசிபிக்கு அடாப்ட் ஆகிடுவா. ஒரு ஹெல்த்தியான லைஃப். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளியை போட்டு தக்காளியை வதக்குறோம். இந்த ரெசிபியே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டைம் சேவிங், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் லஞ்சில் சாப்பிட்றப்ப. ஒரே விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, கொண்டக்கடலையை முதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடி ஊற போடணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவே வெங்காயம் தக்காளி இருக்கலாம். இப்போது நம்ம இதில் கேரட்டை துருவி ஆட் பண்ணணும். கேரட் கொஞ்சம் நிறையாவே இருக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன் போட்டு இந்த சாம்பார் பொடி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். விருப்பப்படுறவா கரம் மசாலா சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் அந்த கரம் மசாலா பிடிக்காது, அதனால்
மினிட்ஸ் இப்படி எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும், உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் 2 மினிட்ஸ் இப்படி வதக்கிட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் கொண்டக்கடலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா கொண்டக்கடலை ரைஸ் ரெடி. கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுக்கணும். ஏற்கனவே வெந்துட்டதுனால ஒரு 2 மினிட்ஸ் கலர்னா போதும். கொண்டக்கடலை நிறையா சேர்த்துட்டா நல்லது தான் உடம்புக்கு. சுண்டல் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா கொண்டக்கடலையை சாப்பிட்ருவா. இதில் கேரட்டும் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொண்டக்கடலை போட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் காரத்தால் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் பெருங்காய பவுடர் லாஸ்ட்டு போட்டால் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கொண்டக்கடலை சாதம் பண்ணுறதுக்கு இங்கே சாதம் ஏற்கனவே எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இது பிரியாணி ரைஸ்லாம் கிடையாது, நார்மல் சாப்பாட்டு பொன்னி புழுங்கல் அரிசி தான். இது வந்து பிரியாணி ரைஸ்லாம் கிடையாது, பொன்னி புழுங்கல் அரிசி தான். இப்போ கொண்டக்கடலை சாதத்துக்காக சாதத்தை எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த ரைஸை கொட்டி கலர வேண்டியது தான். அருமையான கொண்டக்கடலை சாதம் ரெடி. நீங்கள் இப்போ கூட்டு பண்ண போகிறோம். கூட்டுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு நான் குக்கரில் போட்டுருக்கேன். அடுத்தது அவரைக்காயை இப்படி நறுக்கிண்டு பாசிப்பருப்போடு போட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். வேக விட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டால் கூட்டு ரெடி. நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி குக்கரில் வேக விட்டு ஒரு விசில்லையே எடுத்துடலாம், ஒரு விசில்லையே நிறுத்திடலாம். இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறப்போ உங்களுக்கு டைம் சேவிங், நல்லா வெந்திருக்கும். தனித்தனியாக வேக விட்டால் நிறையா டைம் எடுக்கும். முதல்ல என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாதம், அவரைக்காய் கூட்டு, மிளகு ரசம். கொண்டக்கடலை சாதம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை சுண்டலாக பண்ணால் நிறையா குழந்தைகள் சாப்பிட மாட்டா. அதை இதே மாதிரி கேரட் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கொண்டக்கடலை போட்டு சாதமாக கொடுத்தேன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு செய்கிறதும் சீக்கிரம் செஞ்சிடலாம், டைம் சேவிங் ரெசிபி இது. அதே மாதிரி அவரைக்காய் கூட்டு வந்து பயத்தம்பருப்பும் அவரைக்காயும் குக்கரில் வேக போடணும். தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு தாளிச்சா கூட்டு ரெடி. இதுவும் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். மிளகு ரசம் ரெசிபி ஏற்கனவே என் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.